ஹாய் நண்பர்களே, வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆ எனக்கு உடம்பு முடியலை, அதனால் சில விஷயங்கள் போட முடியலை, மன்னிச்சிடுங்க. அதான் சின்ன சின்ன ஏதாவது ஒன்று போடணும்னு சொல்லிட்டு போடுது. இன்னைக்கு உடம்பு சரியில்லாதனால மார்த்தாண்டத்து ஒரு விஷயமா போயிருந்தேன். மார்த்தாண்டத்துக்கு போயிருந்தேன். பிள்ளைகள் குடும்பமாக போகணும். பிள்ளைகள் வந்து, அப்பா எனக்கு ஜூஸ் வேணும், தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நானும் ஒரு கடையில் போய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்ப என்ன கேட்லாக் எடுத்தேன், என்ன ஜூஸ் வேணும், ஆரஞ்சு, பைனாப்பிள் அப்படின்னு. இப்போ சார்ஜா இருக்குது, அது இதுன்னு நிறைய வெரைட்டிஸ் வேணும். அப்போ பிள்ளைங்க சார்ஜா ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, சரி ஒரு 4 சார்ஜா போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்து சார்ஜா ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்து நல்லா இருந்து குடிச்சிட்டு பில்லு பார்த்தா 400 சில்லற ரூபா பில்லு. நான் அப்படியே பார்க்க, என்னடா 400 சில்லற ரூபா பில்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து என்னாச்சுன்னா, நானும் பேக்கரியிலலாம் இருந்திருக்கேன், எனக்கும் ஜூஸ் எல்லாம் போட தெரியும், நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் போட தெரியும். நம்மள்கிட்ட காசு இருந்து இப்போ கொடுத்தோம், இவ்வளோ பேர் காசு இல்லாமல் இந்த ஜூஸ் குடிக்க ஆசைப்படுவாவ, நம்ம இந்த டிப்ஸை சொல்லி கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த யூடியூப் மூலமாக நிறைய பேர் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சின்ன டிப்ஸை சொல்லி தரேன், கேளுங்க என்னென்ன தேவைன்னு. 2 மோரிஸ் பழம் வாங்கிடுங்க. அது வந்து குளுக்கோஸ் பவர் உள்ளதாகும். குளுக்கோஸ் எல்லாம் விட்டமின் தான் குளுக்கோஸ் இதில். 1/2 லிட்டர் பால் வாங்கி ஃப்ரீசரில் போட்டுடுங்க, நல்லா கட் ஆகுது வரை. அது வந்து கூலிங்காக இருக்குது கண்டி தான் அந்த பாலை நல்ல இதுங்க. அண்டி 10 ரூபா அண்டி பருப்பில் ஒரு 2 பாக்கெட் வாங்குங்க. அண்டி பருப்பு, வேர்க்கடலை ஒரு பாக்கெட்டு வாங்கிடுங்க. வேர்க்கடலை, காம்ப்ளான் பாக்கெட் 10 ரூபா 5 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அதில் ஒரு காம்ப்ளான் பாக்கெட் வாங்கிடுங்க. கொஞ்சம் சீனி, தேவைக்கு அளவான சீனி எடுத்து வச்சுடுங்க. ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து வச்சுடுங்க தேவைக்கு அளவான. அந்த பாலை பிச்சு கட்டியானோன்னா பாலை பிச்சு சின்னதாக கத்தி வச்சுதாக அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, இந்த பழமையும் சின்னதாக வெட்டி அதில் போட்டு நல்லா ஒரு அடி அடிங்க. அடித்து தனியாக ஊற்றி வச்சுட்டு, இந்த அண்டி பருப்பு, பிஸ்தா போடலாம், பாதாம் பருப்பு போடலாம், அண்டி இந்த வேர்க்கடலையை நல்லா ராவிட்டு தோடு இல்லாமல் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து, இந்த பால் இதெல்லாம் அடித்து வச்சுருக்குங்க அதை கூட போட்டு காம்ப்ளான் பாக்கெட்டையும் தட்டி பின்ன அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைக்கு அளவான சீனியும் போட்டு அளவு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் தேவைக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு அடி அடிங்க. எல்லாம் அடிச்சு அந்த நுரை கட்டி ரொம்ப கண்ணாடி கப்பில் அப்படி தூக்கி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாயம் போட்டு குடிங்க. எல்லாம் விட்டமின் தான் இது. உடம்புக்கு கெடுத்தலானது ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல இது. கடையில் எப்படி ஏதாவது போடுவாங்க, இங்கே அது இல்லை, நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இதை வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏதாவதுன்னா கமெண்டில் போடுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், மறக்காதுங்க. கமெண்டில் நல்லா இருந்தால் எப்படி நாங்கள் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு போடுங்க. சரியா மக்களே? நீங்கள் இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிட்டு ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விடுங்க. சரியா? பாய். மீண்டும் நாளைக்கு என் அனுபவத்தோடு மீண்டும் சந்திப்போம். பாய்.